நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனாக்கு வலி வந்துருச்சு போல இருக்கே. முதல்ல டாக்டர் கூட்டு வா. சரிங்கண்ணா, நான் உடனே ஃபோன் பண்றேன். நம்ம அர்ச்சனாவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். நான் கார் எடுக்கிறேன். சரி. அர்ச்சனா ஒண்ணாகாது, பயப்படாதமா. நம்ம சீக்கிரம் ஹாஸ்பிடல் போயிடலாம். நான் சொன்னதை கேட்கவே மாட்டேங்கிறீங்க. முதல்லயே பூஜை முடிக்கலாம்னு சொன்னேன்ல. பாட்டு விளையாட்டு டான்ஸ்னு இருந்துட்டீங்க. அர்ச்சனா மூச்சை இழுத்து விடு. ஐயோ, எனக்கு ஒண்ணும் இல்ல. அர்ச்சனா என்னம்மா பண்ணுது? ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா இருக்கேன். ஐயோ, என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்லு அர்ச்சனா. தெரியல அத்தை, திடீர்னு வலி அதிகமாயிடுச்சு. ஆனா இப்ப ஒண்ணும் இல்ல. அர்ச்சனா இருந்தாலும் ஒரு தடவை போய் பாத்துட்டு வந்துடலாம். மறுபடியும் வலி வந்தா என்ன பண்ணுவ? என்னக்கா அர்ச்சனா என்ன சொல்ற? ஒருவேளை பிரசவ வலியா இருக்குமோ? இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. சில நேரத்துல அந்த மாதிரிதான் வலிக்கும். பிரசவ வலி மாதிரி தான் இருக்கும். ஆனா இல்ல அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அர்ச்சனாவை காரு கூட்டு வாங்க. கூட்டு வாங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. இப்ப நல்லா இருக்கேன். இல்லம்மா அர்ச்சனா, வயித்து வலின்னு சொல்றேல்ல, டாக்டர்கிட்ட போய்த்தாமா ஆகணும். டாக்டர்கிட்ட காட்டலாமா? வேண்டாம் பெரியம்மா, இப்ப வலி நல்லா குறைஞ்சிருக்கு. டாக்டர்கிட்ட போலான்னு சொல்றேன்ல, ஏன் மாட்டேங்கிற? சாந்தி, இவள கூட்டிட்டு போ. அர்ச்சனா, ஒரு முறை டாக்டர் கிட்ட போயிட்டு வருவோம். எதுக்காக இப்ப ரிஸ்க் எடுக்கணுங்கிற? ஆமாமா. ராஜசேகரா அண்ணா, நீ கார் எடுப்பா. சரிங்கண்ணா. சம்பந்தி, நாங்களும் கூட வரோம். அக்கா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அர்ச்சனாவை டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு உடனே கூட்டு வந்துரும். இத பாரு, நிதானமா மெதுவா ஓட்டிட்டு போன வண்டிய. வழியில அவளுக்கு தண்ணி குடுத்துட்டே இருங்க. அம்மா, அக்காக்கு என்னம்மா ஆச்சு? ஒண்ணும் இல்லப்பா. மெதுவா பாத்துமா. பாத்து. சீக்கிரம் வண்டி எடு. மெதுவா. மெதுவா பாத்துமா. அர்ச்சனா இப்பவும் வலிக்குதாம்மா? இல்லம்மா, இப்ப வலிக்கல. இதெல்லாம் கழுத்துல இருந்து எடுத்துரு. நல்லா தானே இருந்தா, திடீர்னு என் வலி வந்துச்சு. 7வது மாசத்துல வலி வந்தா என்ன அர்த்தம்? கடவுளே, மருமகளை காப்பாத்துப்பா. நான் படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தேன், யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. என் பேச்ச யாருமே கேக்குறது இல்ல. என்ன காவேரி, அதான் அர்ச்சனா பரவாயில்லன்னு சொல்றாள்ல. ஆமா, அதான் டாக்டர் கிட்டயும் போறோம்ல, எல்லாம் சரியாயிடும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அர்ச்சனா தண்ணி குடுக்குவாமா? அர்ச்சனா, அர்ச்சனா சூர்யா, வண்டியை வேகமா ஓட்டுங்க. இதோ. அர்ச்சனா கொஞ்சம் பொறுத்து போமா. இதோ ஹாஸ்பிடல் கிட்டே வந்துட்டோம். கார்த்திக், ஹாஸ்பிடலுக்கு போன் பண்ணி டாக்டர் கிட்ட நம்ம வரோம்னு சொல்லு. எல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லு. ஆனா அம்மா, நம்ம டாக்டர் தான் வெளியூர் போயிட்டாரே. அவர் இன்னும் திரும்பி வரவே இல்ல. என்ன அப்ப டாக்டர் பார்க்க மாட்டாங்களா? அட கடவுளே, இப்ப என்ன பண்றது? கடவுளே, அங்க அவங்க கூட வேலை செய்யற டாக்டர்ஸ் யாராவது இருப்பாங்கல்ல? அவங்க எப்படி இருப்பாங்களோ தெரியலையே. இப்போ அவ்வளவு தூரம் போய் என்ன பிரயோஜனம்? பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் போயிடலாமா? சரி போங்க சூர்யா. ஆனா அவங்க நல்ல டாக்டரான. இல்ல மாப்பிள்ள, இங்க எதுக்காக போகணும்? அந்த பக்கத்து வீட்டம்மா தான் சொன்னாங்க, இங்க டாக்டர் யாரும் நல்லா இல்லையாமே. இப்ப என்ன பண்றது? அப்படின்னா நம்ம அர்ச்சனாவை இப்ப எந்த ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறது? கொஞ்சம் தூரம் முன்னாடி போனா ஒரு பெரிய ஹாஸ்பிடல் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அங்கேயே கூட்டிட்டு போலாம். அங்க எந்த டாக்டர் பா இருப்பாங்க? அது போய் பார்த்தா தானே ஆண்டி தெரியும். ஆமாமா. கொஞ்சம் பொறுத்துக்கோமா. அப்படியே வர ரைட் கட் பண்ணுங்க. சரி. கொஞ்சம் பொறுத்துக்கோ அர்ச்சனா. வா. எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர் சரிதாவோட கேபின் எங்க? நேரா போய் ரைட்ல போங்க சார். Thank you. நீங்க இருங்க, நான் போய் பார்க்கறேன். அர்ச்சனா இப்ப வலி குறைஞ்சிருக்காமா? ஒண்ணும் இல்லம்மா, இப்ப வலி எல்லாம் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். டாக்டர் பார்த்துட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டா போதும். ப்ளீஸ் டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. தோ இவங்க தான் அர்ச்சனா, கார்த்திக். வாங்க, உள்ள வாங்க. வா, பேஷண்ட் மட்டும் தான். நீங்க எல்லாரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் யாரு? நான் தான். நீங்க மட்டும் உள்ள வாங்க. நல்ல வேலை, பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். எத்தனை தடவை கான்ட்ராக்ஷன் ஆச்சு? 2 தடவை. இவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? அது வந்து அவசரத்துல நாங்க வீட்லயே விட்டுட்டு வந்துட்டோம். ஓகே, எல்லாமே நார்மலா தானே இருக்கு. ஆமா,
இது வரைக்கும் எல்லாமே நார்மலா தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஏதாவது கேஸ் ஹிஸ்டரி இருக்கா? அதாவது இது இவங்களோட முதல் பிரெக்னன்சியா? இல்ல, இதுக்கு முன்னாடி மிஸ்கேரேஜ். நான் அவ்வளவு தூரம் எடுத்து சொன்னேனே, யாராவது கேட்டாங்களா? நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். சில நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். இப்ப பெயின் ஒண்ணும் இல்லைல்ல? இல்ல, சுத்தமா இல்ல. குட். அந்த ஐயர் சொன்னது சரிதான். இது ரொம்ப கெட்ட நேரம். நான் சீக்கிரம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். பூஜையை பண்றதுக்கு இவ்வளவு லேட் ஆக்கிட்டீங்க. இல்லக்கா, அதுதான் பூஜையை நம்ம சீக்கிரமா தானே முடிச்சிட்டோம். எங்க கடைசி நேரத்துல தானே முடிச்சோம். என் பேச்சதான் யாருமே நம்பவே இல்லையே சாந்தி. சிரிச்சு விளையாடிக்கிட்டு நேரத்தை வீணாக்கிட்டீங்க. என்னக்கா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? 6 மணிக்குள்ள வந்தவங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அப்படி பார்த்தோம்னா ஐயரு நல்ல நேரம்னு குறிச்சு கொடுத்தாருல்ல, அந்த நேரத்துல தான் அர்ச்சனாவுக்கு வலி வந்தது. 6 மணிக்கு முன்னாடி. இத பாருங்கக்கா, பூஜை நல்ல நேரத்துல முடிஞ்சிருக்குன்னா அர்ச்சனாவுக்கு இந்த மாதிரி ஆயிருக்க கூடாது இல்லக்கா. அங்க கோவில ஐயரும் அர்ச்சனாவுக்காக சங்கடஹர ஹோமம் பண்றாருல்ல. அப்படி இருக்கும்போது அர்ச்சனாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதே. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குக்கா. நம்மளோட நம்பிக்கை ஒருவேளை மூட நம்பிக்கையா இருக்குமோ? அப்படிலாம் இல்ல சாந்தி. நிச்சயமா இதுக்கு ஒரு காரணம் இருக்கும்மா. நாம தெரியாம ஏதோ ஒரு தப்பு பண்ணி இருக்கோம். ஏதோ ஒரு அபசகுணம் நடந்திருக்கு. நான் சொல்றத கேளு அக்கா, சாந்தி, நான் சொல்றத கேளு. அக்கா அங்க மன்னிக்கணும் சம்பந்தியம்மா. வந்து நீங்க 2 பேரும் கவலையா இருக்கிறத பார்த்துட்டு என்னன்னு கேட்கலான்னு வந்தேன். ஆமா, இப்ப நீங்க ஏதோ அபசகனோன்னு பேசிட்டு இருந்தீங்களே, என்னது? உங்க மனசுக்குள்ள ஏதோ சந்தேகம் வந்திருக்கு போல இருக்கு. இல்ல இல்ல, அது நடுவுல நீங்க பேசிட்டு இருக்கும்போது வந்து கேக்குறது தப்பா இருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க. இல்ல, அது வந்து அர்ச்சனாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதான் எனக்கு என்னவோ. இல்ல இல்ல, நீங்க தப்பா எதுவும் யோசிக்காதீங்க. பாருங்க, உங்களுக்கே தெரியும்ல, எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. நாமளா நல்ல சகனம் அபசகனம்னு சொல்றதெல்லாம் சரியா இருக்காதுங்க. எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். மனசுதான் காரணத்தை தேடும். இதோ பாருங்க, அர்ச்சனா உடம்புக்கு கொஞ்சம் முடியாம போயிடுச்சு. உடனே பயத்துல மனசுல ஏதேதோ தோண ஆரம்பிச்சிருச்சு. மனசுல சந்தேகம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அப்புறம் அது வளர்ந்துகிட்டே போகும். அதுக்கு நம்ம காரணம் தேட ஆரம்பிச்சோம்னா அப்புறம் மனசு அதையே தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நடக்கிற நல்ல விஷயங்களை கூட நாம கண்டுக்காம விட்டுடுவோம். எப்பவும் அந்த கடவுளை மட்டும் நம்புங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இத பாருங்க, நம்ம எல்லாருமே உறவுக்காரங்க. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தானே. பெரியவன்ற முறையில மனசுக்கு பட்டதை சொல்ல வந்தேன். இல்லம்மா, நீங்க சொல்றது என்னமோ கரெக்ட் தான். இத பாருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க கடவுளை மட்டும் நம்புங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஷீ
இஸ் அப்சல்யூட்லி ஆல் ரைட். இது அவங்களுக்கு சும்மா தான் பெயின் வந்திருக்கு. இதை நாங்க ஃபால்ஸ் கான்ட்ராக்ஷன்னு சொல்லுவோம். இது அடிக்கடி வரும். இதை பார்த்தெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா டாக்டர், இப்படி திடுத்துப்புன்னு எதுக்கு வலி வரணும்? இதுக்கு பல காரணங்கள் இருக்குமா. உதாரணத்துக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டா வரலாம், இல்லைன்னா வெயிட் ஏதாவது தூக்குனா வரலாம், இல்லைன்னா சும்மாவே வலி வரலாம். டாக்டர், எங்க குழந்தை நல்லா தானே இருக்கு. நீங்க எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கீங்களோ அதை விட உங்க குழந்தை இன்னும் ஆரோக்கியமாவே இருக்கு. அதான் எல்லாரையும் ஓட விட்டுருக்கு. ஆக்சுவலி டாக்டர், இவளுக்கு இன்னைக்கு சீமந்தம். சோ ஒருவேளை அதனால இவளுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கலாம். அப்படியா? அப்படின்னா இனிமே இவங்கள ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்க விடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். நம்ம குழந்தைக்கு குறும்புத்தனம் அதிகமாயிடுச்சு. நீ வேணா பாரு, இனிமே ராத்திரி உன் கூட ஃபுட்பால் விளையாடும். அது உன்னை உதைச்சதுன்னா நீ என்ன உதைப்ப. என்னங்க, ஏன் இன்னும் 2 பேரும் வெளியில வரல? டாக்டர் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அப்படியும் கவலைப்பட்டா எப்படி? கொஞ்சம் பொறுமையா இரு. நீயே இப்படி கவலைப்பட்டனா அர்ச்சனாவை எப்படி சமாளிப்ப? அப்பா நான் எல்லாருக்கும் தண்ணி வாங்கிட்டு வரேன். சரிப்பா. என்னங்க, ம். அர்ச்சனாவை அவங்க கூட்டிட்டு போற ஹாஸ்பிட்டல் இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. பாத்தீங்களா, இன்னைக்கு அவளை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியல. அப்புறம் இங்க பக்கத்துல ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் கூட இல்ல. அவன் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேங்க. இத பார், இப்போதைக்கு நீ உன் பொண்ணை பத்தி மட்டும் கவலைப்படு. மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். என் பொண்ணு பத்தி தானுங்க கவலைப்படுறேன். அவசரத்துக்கு பக்கத்துல ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இல்லாம நல்ல டாக்டரும் இல்லாம இருந்தா பெத்தவங்களுக்கு கவலையா தானே இருக்கும். மேடம், டாக்டர் சித்ரா எப்ப வருவாங்க? டாக்டர் சித்ரா வர லேட் ஆகுங்க. அண்ணா, டாக்டர் எப்போ 6 மணிக்கே வந்துருவாங்களே. 3 நாளைக்கு முன்னாடியே நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேங்க. நான் தான் இன்னும் வரலன்னு சொல்றேன் இல்லங்க, வெயிட் பண்ணுங்க. நல்லா இருக்கே, இந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டரே சரியில்லை. எல்லா தடவையும் இப்படியே தான் பண்றாங்க. மாமா, குழந்தை அர்ச்சனா 2 பேரும் நல்லா இருக்காங்க. சூர்யா தான் ஃபோன் பண்றாரு. என்னாச்சுன்னு கேளு. ஹலோ சூர்யா, அர்ச்சனா இப்ப எப்படி இருக்கா? சரி, நான் சொல்லிடுறேன். பை. வந்தனா என்னாச்சு? இப்ப அர்ச்சனா நல்லா இருக்கலாம். டாக்டர் பாத்துட்டாங்களா? அந்த கடவுளுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. வா, முதல்ல பூஜை ரூமுக்கு போய் சாமிக்கு விளக்கேத்தலாம். சரி. அம்மா, என்ன 2 பேரும் இங்க இருக்கீங்க? ஏன் கார்த்திக், என்னாச்சு? அர்ச்சனா நல்லா இருக்காளா? 2 பேருமே நல்லா இருக்காங்கம்மா. அலைச்சல்னால தான் அவளுக்கு வலி வந்திருக்கான். கடவுளே, அர்ச்சனா இப்ப எங்கப்பா இருக்கா? உள்ள இருக்கா. நான் டிஸ்சார்ஜ் சம்பந்தப்பட்ட வேலைகளை எல்லாம் முடிச்சிடுறேன். அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ஆ, இதோ சரி. வந்துடுறேன். ஐயர் சங்கடகர ஹோமம் பண்றதா சொன்னாரே, பண்ண சொல்லிரலாம்ல. அது வந்து அக்கா, இப்பதான் அவளுக்கு சரியாயிடுச்சே. அதான் கார்த்திக் சொல்றான்ல, ரொம்ப அலைச்சல் ஏற்பட்டதுனால தான் அர்ச்சனாவுக்கு வலி வந்திருக்குன்னு. இனிமே எதுக்கு ஐயரெல்லாம்? நான் சொல்றது என் பிரம்மையா கூட நீ நினைச்சுக்கலாம். ஆனா நான் சொல்றதெல்லாம் அர்ச்சனா இன்னைக்கு நல்லா இருக்கு அண்ணா. அதுக்கு காரணம் அந்த ஐயர் செஞ்ச ஹோமம் தாமா. வர இருந்த பெரிய பிரச்சனையில இருந்து நாம தப்பிச்சிருக்கோம். அக்கா, இது வரைக்கும் நம்ம இத பத்தி வீட்ல கூட யார்கிட்டயும் சொல்லல இல்லையா? இது வரைக்கும் நடந்தது ஏதோ நடந்துருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐயருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு இதோட விஷயத்தை முடிச்சுக்கலாம்க்கா. இல்லனா பிரச்சனை இன்னும் அதிகமாகும்னு தோணுதுக்கா. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லையாமா? நல்லா யோசனை பண்ணு சாந்தி. குழந்தை பிறக்கிற வரைக்கும் நாம எதையுமே அலட்சியம் படுத்தக்கூடாது. நான் நிச்சயம் பூஜை பண்ணத்தான் போறேன். ஆனா அதுக்கு பணத்துக்கு என்னக்கா பண்ணுவீங்க? அதோட எவ்வளவு நாள் இந்த விஷயத்த நம்ம வீட்ல மறைக்க முடியும்க்கா? தினம் தினம் எல்லார்கிட்டயும் போய் சொல்றது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அர்ச்சனா வேற நிறைய தடவை கேட்டுட்டா. நாமளும் ஒவ்வொரு தடவையும் சமாளிக்கிறோம். இப்பெல்லாம் நம்ம எதையோ அவகிட்ட இருந்து மறைக்கிறோங்கிற சந்தேகமே அவளுக்கு வந்துருச்சுக்கா.
அவ கவலைப்படுறது அவ உடம்புக்கு நல்லது இல்லக்கா. ஆனா இதையெல்லாம் நம்ம குடும்பத்துக்காகத்தானமா செய்யறோம். என்னோட ஆசை ஒண்ணே ஒண்ணுதான், அர்ச்சனாவுக்கு இனிமே எதுவும் ஆகக்கூடாது. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்னால தாங்க முடியாது சாந்தி. என் மனசு சொல்லுது சாந்தி, ஐயர் சொன்ன வார்த்தைகளை அலட்சியம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா அது வந்து அக்கா, எனக்கு இதுல இஷ்டம் இல்லக்கா. அர்ச்சனா, அர்ச்சனா, அந்த ஆண்டவனுக்கு தாமா நம்ம நன்றி சொல்லணும். அர்ச்சனா, வாமா. வாமா வாமா அர்ச்சனா, அர்ச்சனா. வா. இதெல்லாம் சகஜம்தான். டாக்டர் கிட்ட போனதும் நல்லதா போச்சு. இனிமே கவலைப்பட எதுவும் இல்ல. அர்ச்சனா வீட்டுக்கு வந்துட்டா. இப்பதான் எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கு. நேக்கு நன்னா தெரியும். அதனாலதான் உங்ககிட்ட நான் சங்கடகர ஹோமம் பண்ணணும்னு சொன்னேன். ஆ, நீங்க சொன்ன உடனே பூஜையை நான் இங்க பண்ணிட்டேன். அதனாலதான் உங்க பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருந்து நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டா. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயரே. நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம். நான் பணத்தை எடுத்துட்டு அங்க வரலான்னு இருந்தேன். அப்பதான் அர்ச்சனாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அம்மா, பணம் என்ன எங்கேயாவது ஓடவா போகுது? இத பாருங்க, உங்க வீட்ல இருக்கிறவா எல்லாரும் நன்னா இருக்கணும். நீங்க இழந்த சந்தோஷம் திரும்ப கிடைக்கணும். நேக்கு அதான் வேணுமா. எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கங்க. அத நான் தினமும் பண்ணிட்டு தானே இருக்கேன். இப்போ உங்க மருமகளுக்கு நான் உங்ககிட்ட கொடுத்த அந்த தாயத்தை கட்டி விடுங்கோ. ஞாபகம் இருக்கா? மந்திரத்தோட சேர்ந்து தாயத்தை கொடுத்தனே, அத ராத்திரி 12 மணிக்குள்ள கட்டி விடுங்கோ. சரி அப்புறம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. சரிங்க ஐயரே, நான் வச்சிடுறேன். இதுக்கப்புறமா அர்ச்சனாவுக்கு இதை கட்டி விட்டு தான் ஆகணும். என்னக்கா, ஐயர்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க? அது அர்ச்சனாவுக்கு இது தூங்குற மாதிரி இல்லையா நீங்க? மறுபடியும் அர்ச்சனாவை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கும் நீ ரொம்ப பயந்துகிட்டே தானே இருந்த. மருமகளுக்கு அவசர அவசரமா பூஜை வேற முடிச்சு வச்ச. அப்புறம் தேவையில்லாம பசங்க மேல வேற கோவப்பட்ட. சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. இதெல்லாம் நடக்க போகுதுன்னு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி பேசுன. அது அர்ச்சனாவை பத்தி கவலையில அக்கா எதேதோ பேசிட்டாங்க போல இருக்கு. நானும் அவங்க கிட்ட கேட்டேன். ஆனா ஏன் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்கன்னு அவங்களுக்கே தெரியல போல இருக்கு. விசேஷம் முடியிற வரைக்கும் அறக்க பறக்க தான் இருந்தா அவ. அப்புறம் பயப்பட ஆரம்பிச்சிட்டா. என்னதான் விஷயம்னு சொல்லுங்களேம்மா. அது வந்து அது எல்லா நேரத்துக்கு நடக்கணுங்கிற கவலை அவங்களுக்கு இருக்குக்கா. அதான். ஆனா இப்பதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல. அப்புறம் எதுக்கு மறுபடியும் கவலைப்படுற? இனிமேலாவது நிம்மதியா இரு. அதான் எல்லா விசேஷமும் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல. அக்கா, நான் இப்ப வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வலி ரொம்ப அதிகமா. ஆமா கார்த்திக், வலி ரொம்ப அதிகமா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அதை விட பயம் ரொம்ப அதிகமா இருக்கு. லேபர் பெயின்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்குமா? இந்த பொம்பளைங்களே ரொம்ப காமெடி தான். உங்களுக்கு தைரியம் ரொம்ப அதிகம். ஆனா எங்களால இது சுத்தமா முடியாது. அது உண்மைதான். அப்புறம் கார்த்திக், ஆபரேஷன் தியேட்டர்ல நீங்க என் கூட இருப்பீங்கல்ல? Of course. இது எல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமா?
கண்டிப்பா நான் உன் கூட தான் இருப்பேன். அப்படின்னா டாக்டர் கிட்ட நம்ம முன்னாடியே சொல்லிடணும். ஆபரேஷன் தியேட்டர்ல 2 பெட் ஏற்பாடு பண்ண சொல்லணும். ஏன்? இன்னைக்கு நிலைமையை பார்த்து நீங்க எப்படி பயந்தீங்க தெரியுமா? அன்னைக்கு லேபர் பெயின்ஸ் வரும்ல, ஒரிஜினல் வலி. அத பார்த்தா மயங்கியே விழுந்துருவீங்க. சோ உங்களை பாத்துக்க ஒரு எக்ஸ்ட்ரா டாக்டர், ஒரு எக்ஸ்ட்ரா பெட் வேணும்ல? என்ன யோசிக்கிறீங்க? அர்ச்சனா, எக்ஸ்ட்ரா பெட் தேவைப்பட்டாலும் சரி, எக்ஸ்ட்ரா டாக்டரா இருந்தாலும் சரி, நான் உனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரேன். எப்பவும் நான் உன் கூட தான் இருப்பேன். உன் பக்கத்திலேயே இதே மாதிரி உன் கையை பிடிச்சுக்கிட்டு இருப்பேன்.